ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை பிரச்சனை வந்த பொழுது ஈவிகே சம்பத் அவர்களும் சிடி தண்டாயுதபாணி அவர்களும் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஜவஹர்லால் நேருவிடம் அணுகி கேட்ட பொழுது இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களில் மும்மொழி கொள்கையை அவர்கள் நடைமுறைப்படுத்தலாம், தமிழ்நாடு மும்மொழி கொள்கை வேண்டாம் இருமொழி கொள்கை தான் என்று கேட்டிருக்கிறீர்கள், அதை நாங்கள் உடனே அனுமதிப்போம் என்று தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை, தமிழ்நாட்டு மக்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் பாதுகாப்போம், தமிழ்நாட்டு மக்களுக்கு எது தேவையோ நாங்கள் அதை செய்வோம், தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இருமொழி கொள்கை இனி வரும் காலங்களில் அமல்படுத்தப்படும், தாய்மொழியான கல்வி தமிழ் மொழி, இரண்டாவது லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ், அடுத்த மொழி ஆங்கிலம் இணைப்பு மொழி என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் உறுதியளித்தார். உறுதி மட்டும் அளிக்கலை, அவர் ஈவிகேசா சம்பத் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே கடிதமும் அனுப்பிவிட்டார். இதுதான் ஜவஹர்லால் நேரு, இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய ஆட்சி. ஆனால் இப்பொழுது தர்மேந்திர பிரதான் அவர்கள் இருமாப்பாக என்ன தைரியம் இருந்தால் கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்காமல், அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் நிதி அளிப்போம் என்றால் இது எவ்வளவு பெரிய கூட்டாட்சி தத்துவத்திற்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான சொற்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த தேசம் எங்கு போய் கொண்டிருக்கிறது? இந்த தேசத்தை குரானோ பைபிளோ பகவத்கீதையோ ஆளவில்லை. இந்த தேசத்தை ஆளுவது அரசியலமைப்பு சட்டம் என்பதை பிஜேபி ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இந்துத்துவ மதவாத சக்திகளை ஊக்குவிக்க வேண்டும், தேசத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க வேண்டும் என்று தொடர் முயற்சியால் தான் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ஜெய் பாபு, ஜெய் பீம், ஜெய் சம்விதான், மகாத்மா காந்தி, புரட்சியாளர் அம்பேத்கர், அரசியலமைப்பு சட்டம் என்ற தலைப்பில் தொடர்ந்து நாங்கள் மாநாடு நடத்தி வருகிறோம். நேற்று கூட திருநெல்வேலியில் இந்த மாநாட்டை நடத்தினோம். இந்த மாநாட்டில் என்ன சொன்னோம்? மாநில உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது, மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், 60 விழுக்காடு நிதியிலிருந்து ஒதுக்குவதை நீங்கள் மாநில அரசிற்கு கொடுக்க வேண்டும், மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல், இந்த பள்ளி கல்வித்துறை கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கிறது. பொதுப்பட்டியலில் இருக்கும் பொழுது ஒன்றிய அரசு மாநில அரசை கலக்காமல், கலந்து யோசிக்காமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று சட்டம் சொல்லுகிறது. நீங்கள் மாநில அரசுடைய முடிவுகளை கேட்காமல் நீங்களாக முடிவெடுத்து சர்வதிகாரம் செய்வது எதற்காக, ஏன் என்ற கேள்வியைத்தான் காங்கிரஸ் பேரியக்கம் எழுப்புகிறோம். ஒன்றிய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் பரவாயில்லை, இது பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியலில் இருக்கும் பொழுது கல்வியை உருவாக்குவது மாநில அரசு, கட்டிடங்களை உருவாக்குவது மாநில அரசு, மாணவர்களை சேர்ப்பது மாநில அரசு, எல்லா உரிமைகளும் மாநில அரசுக்கு இருக்கிறது. பொதுப்பட்டியலில் இருப்பதால் ஏதோச்சித்தனமாக இவர்கள் முடிவெடுப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. நமக்கு கிடைக்க வேண்டிய 2232 கோடியை உடனே விடுவிக்க வேண்டும். இதில் குழந்தைகளுக்கு சீருடை கொடுக்க இருக்கிறது, ஆரம்ப கல்வி படிக்கிறார்கள், இடைநிலை கல்வி படிக்கிறார்கள், இதில் உயர்நிலை கல்வி படிக்கிறார்கள். உடனே இதில் விளையாடாமல், இதில் பல சமூக திட்டங்கள் இருக்கின்றன பள்ளிக்கல்வித்துறையில், உடனே விடுவிக்க வேண்டும். தமிழ்நாட்டு அரசை வஞ்சிக்கிறேன் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற பாஜகவையும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. இது மக்களுடைய பிரச்சனையாக மாறும். அடுத்த தலைமுறையை இருட்டில் மூழ்கடிக்கின்ற ஆட்சியாக பாஜக ஆட்சி இருக்கக்கூடாது. எங்களுடைய வேண்டுகோள், எங்களுக்குரிய 60 விழுக்காடு தொகையை நீங்கள் விடுவிக்க வேண்டும். ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் நீங்கள் எவ்வளவு ஓரவஞ்சனை செய்தாலும், தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு துரோகம் விளைவித்தாலும் திறமையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் மக்களுடைய நம்பிக்கை பெற்ற முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார். முன்மாதிரி ஆட்சியை நடத்துகிறார். பொறாமை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, எரிச்சல் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த பொறாமையும் எரிச்சலும் தான் தமிழ்நாடு அரசை பழிவாங்குகின்ற போக்கில் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறீர்கள், ஓரங்கட்டுகிறீர்கள், நீங்கள் பழி வாங்குகிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். இனிபோதும் பொறுக்காமல் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு நீங்கள் உடனே இந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்று எச்சரிக்கையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.